பேராக்கில் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தலங்களில் ஒன்றான தெலுங்கின்தான் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் இவ்வாண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழா பக்தி பரவசத்துடனும் விமரிசையாகவும் நடைபெற்றது. சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையும் பெருமையும் வாய்ந்த இவ்வாலயம் மலேசியாவில் சித்ரா பௌர்ணமி திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படும் முக்கிய தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. நாடளாவிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானின் அருளை பெற அடையென திரண்டிருந்தனர். விழா நாளன்று விடியற்காலை 4:30 மணிக்கு பால்குடம் எடுக்கும் வைபவத்துடன் வழிபாடுகள் தொடங்கிய நிலையில் சுவாமிக்கு விசேஷ பால் அபிஷேகம், தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் அலங்காரங்களுடன் அரங்கேறின. பின்னர் மகா அபிஷேகமும் மகேஸ்வர பூஜையும் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 1 மணிக்கு ஆலயத்தின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை 4 மணி அளவில் மீண்டும் மகா அபிஷேகமும் 6:30 மணிக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று விழா நிறைவுற்றது. காலை முதல் மாலை வரை வண்ணமயமான காவடிகள் மற்றும் பால்குடங்களை ஏந்தி பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி முருகப்பெருமானை வழிபட்டனர். நாங்கள் கிளாங்ல இருந்து வந்திருக்கிறோம் ஃபேமிலியோட. எங்கள் அப்பா அம்மாவோட நான் வந்திருக்கிறேன். இந்த முருகன் கோயிலில் நான் 3வது முறையாக வரேன். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன். தெலுங்கின்தான் மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இது. ஸோ இங்கே போகும்போது எங்கள் மனநிலை ரொம்ப சுபிட்சமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெலுங்கின்தான் முருகன் கோயிலுக்கு வருஷம் வருஷம் எப்பயும் போல வருவோம். பால்குடம் எடுப்போம். தெலுங்கின்தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துலேருந்து எல்லோரும் பால்குடம் எடுத்து அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்திட்டு போவாங்க. கடந்த ஒரு 30 வருடங்களாக நான் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு எப்பயுமே வருடம் நான் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த முருகரை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் வருஷம் எங்கள் குடும்பத்தோடு இங்கே பால்குடம் எடுப்போம். இதே மாதிரி இந்த வருஷமும் பால்குடம் எடுத்துட்டோம். காலையிலேயே இந்த வருஷம் இங்கே எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குது. இங்கே செய்கிறது அதே மாதிரி நாங்கள் இன்னும் வருங்காலத்துலேயும் துருசாக நம்ம பால்குடம் எடுக்கணும்னு ஆண்டவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அப்படின்னு சொன்னோமா, இப்போ ஒரு 40 வருஷமாக சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம தவறாக இங்கே வந்துடுவோம். பால்குடம் சொன்னோமா கண்டிப்பாக அது எங்களோட ஃபேமிலியோட இது கண்டிப்பாக அம்மாலேருந்து அண்ணன் தம்பி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இங்கே பால்குடம் எடுப்போம். இன்னும் இந்த முருகர் நிறைய பேருக்கு காட்சி நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்களும் எளிமையான குடும்பத்தில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய கவர்மெண்ட் அரசாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் வேலை செய்கிறேன். என் தம்பி ஷிப்பிங் சீஃப் இன்ஜினியராக இருக்கார். முருகர் அந்த காட்சி எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு அப்படி சிறப்பாக கொடுத்துருக்காரு. 6 வருஷம் கழித்து இந்த தெலுங்கின்தான் சித்ரா பௌர்ணமிக்கு வந்திருக்கேன். 4 வயசு வரைக்கும் நான் இங்கே தான் வளர்ந்து வந்தேன். அதுக்கு பிறகு இப்போ எனக்கு இந்த தடவை முருகர் என்னை அழைப்பு கொடுத்து அவ்வளோ நாள் கழித்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவரை பார்த்ததில் எனக்கு மிக மகிழ்ச்சி. எனக்கு இந்நிகழ்வில் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஏ சிவனேசன், துணை பிரதமரின் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பளசாமி, மாய்கா தேசிய உதவி தலைவர் டத்தோ தி முருகையா உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்தனர். இந்த தருணத்தில் இந்த ஆலய நிர்வாகம், இந்த ஆலய பொறுப்பாளர்கள், தெலுங்கின்தான் நகராண்மை கழகம், நில அதிகாரிகள் அனைவருக்கும், காவல்துறை அனைவருக்கும் என் நன்றியை தெரிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடு அளவில் பேர் புகழ உள்ள ஒரு சிறப்பான கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கின்தானில் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பான முறையில் சித்திரை பௌர்ணமி திருவிழா சிறப்பான முறையில் கொண்டாடப்படுறது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடளவில் இல்லாமல் வெளியூர்லேருந்து கூட நிறையா மக்கள் இங்கே அலை போல் திரண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா நாடு எடுத்துக்கிட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவேறு வகையான இனம், பல வகையான நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமயம், ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான கலாச்சாரம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி ஒரு மினி தைப்பூசம் சொல்லுவாங்க. தெலுங்கின்தானில் எடுத்துக்கிட்டால் நாடு அளவில் அலை போல் மக்கள் கெடாலிருந்து ஜோஹோர் வரைக்கும் இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி லேபர் டே. அந்த வகையில் சிறப்பான முறையில் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த வகையில் நாட்டின் துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அம்மார் ஜாயிட் அபிண்டி சார்பாக இந்த ஆலயம் நிர்வாகமும் சரி, நம்ம தெலுங்கின்தான் இந்து சங்கமும் சரி, என்ஜிஓ சரி, எல்லாத்துக்கும் இந்த வகையில் சிறப்பான பாராட்டு நான் கூறுகிறேன். நான் சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கு. மக்களும் சரி, இளைஞர்களும் சரி சிறப்பான முறையில் செயல்பட்டு ஒழுக்கமான முறையில், கட்டுக்கோப்பான முறையில் நம்ம சித்ரா பௌர்ணமி திருவிழா சிறப்பான முறையில் தெலுங்கின்தானில் கொண்டாடப்படுகிறது.
ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் இவ்விழா மலேசியாவில் முருகப்பெருமானுக்கான மற்றும் ஒரு தனித்துவமான ஒரு விழாவாகும்.